நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மல்லியோட பெரியம்மாவும் மறுபக்கம் நம்ம விஜயோட சித்தியாவது, அதாவது இதுக்கு முன்னாடி விஜய்க்காக ஆதரவாக வாதாடினாங்கல்ல அந்த அம்மா தாங்க. அந்த அம்மாவோட நம்ம ரஞ்சிதத்தோட பாட்டியும் வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜயோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காங்க. மல்லி கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இதோ பார் மல்லி, உன் வாழ்க்கை நீயே சீரழிச்சிக்காத, உன் வாழ்க்கைக்கு தகுந்தவன் விஜய் மட்டும்தான். விஜய்க்கு இனிமே எந்த ஒரு ஜெயில் தண்டனையும் வராது. நீ முட்டாள்தனமா அந்த ராஜேஸ்வரி சொன்னான்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு விஜய் விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நினைக்காத. விஜயோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியில் இருக்கு. விஜய் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு தருணத்துல நீ விட்டுட்டு போனா அவன் வாழ்க்கையை கேள்விக்குறியாயிரும். அதனால எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உனக்கே நல்லா புரியும். புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நீ உஷாராக இருந்தேன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி இல்லை, நான் மற்றவங்க சொல்கிறத தான் கேட்பேன், அந்த ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி செஞ்சிருவா, விஜய் ஒன்று விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு நீயா விஜயை விட்டு போனா விஜயோட வாழ்க்கை அவ்வளோதாம்மா கேள்விக்குறியாயிரும். அதுக்கப்புறம் நீ விஜயை நீயே கனவுலையும் நினைச்சாலும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா அது இவ்வளோ பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைக்கு நடுவில் நம்ம எப்படி ஒரு பக்கம் அடுத்த மூவ் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு தெரியலையே. கடவுளே, நமக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கஷ்டம் யாருக்குமே வர்றதில்லைங்க. நாம எந்த மாதிரி நாம எதிர்கொள்றோமோ விஷயம் எல்லாமே அதை பொறுத்து தான் நம்மளுக்கு கஷ்டம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நாம என்ன விளைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு விளைச்சலா வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நம்ம கஷ்டமாக வந்திருக்கோம். நம்ம மல்லி ராஜேஸ்வரி சொன்னதை நம்பி, ராஜேஸ்வரியோட புத்திசாலித்தனம் மல்லியோட முட்டாள்தனம் இது ரெண்டும் சேர்ந்ததுனால இந்த மாதிரி ஒரு தருணத்தில் மல்லி தள்ளப்பட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மல்லி கண்டிப்பாக விஜய் கூட சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்தா அது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அப்படி நடக்குமா நடக்காதா, அப்படி நடக்கிற சூழல்ல தள்ளப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு நம்ம நிஷா இருக்காங்களே அவங்களே கூட மேரேஜ் பண்ணிடலாம். ஏன்னா அவரோட சூழல் அந்த மாதிரி இருக்கு. திடீர்னு இப்போ வந்து கோர்ட்லேருந்து வந்தா கடை கோர்ட்டில் கேஸ் போட்டு திடீர்னு விஜய் வந்து இந்த மாதிரி உனக்கு எங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த சமயத்தில் மல்லி இல்லைன்னா அடுத்த செகண்டே நிஷாவுக்கு குழந்தைய தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா தாத்தா வீட்டில் இருக்காங்க, அவங்க அதுக்கோசமே கல்யாணம் பண்ணியாமல் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிட்டை போட்டு ஒரு பக்கம் தலையில தேங்காய் எண்ணெயை பூசி விட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அதனால நாம எந்த வழியில போகணும்னு சொல்லிட்டு நாம தான் முடிவு பண்ணோம். அதனால நம்ம மல்லி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வச்சுக்கூடாது. எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து நாம எல்லாத்தையும் ஒரு பக்கம் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை மாறும். ஆனால் அவங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பரபரப்பான ஒரு தொடராக தாங்க நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு ரெண்டாயிட்டு இருக்கு. சரி ஓகே, போனது போச்சு, போனதை பற்றி பேச்சு எந்த ஒரு யூஸும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க இருந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாருங்கப்பா, நீங்க இங்க ஒரு பக்கம் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, மறுபக்கம் நம்ம திரும்ப தோக்க போறோம அந்த ராஜேஸ்வரி நமக்கே செக் பண்ணிட்டு வச்சுட்டு அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னமா சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியாதுப்பா, அந்த ராஜேஸ்வரி இருக்கால அவர் இருந்து எப்படி ஆகுது விஜய மல்லிகிட்ட இருந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை ஒரே அடியா தீர்த்து கட்டிடணும். இதுக்கு மேல பெண்பா நமக்கு கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சதி திட்டம் தீட்டின்னு இருக்கா. எனக்கு மாமாவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லியும் மனசுக்குள்ள மாமாவும் இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாப்பா எனக்கு மாமா ரொம்ப பிடிக்கும், மாமாவும் என்னால விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது என்ன பண்ண போறாங்க ஏதை பண்ண போறாங்க அடுத்து என்னென்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் சுவாரஸ்யமான ஒரு தொடராக தான் நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு ட்ரிங் 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 ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதா, இதே போலதான் தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம். பிரச்சனைன்றது எந்த சமயத்தில் எங்கேருந்து வரும்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. நாம எப்படி எதிர்கொள்றோம், எப்படி அதுல இருந்து போராடி வெளியே வரோம், அதை பொறுத்து தான் எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா மாறுமா இல்லை எதிராக மாறுமான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் இதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா அதை நாம முடிவு பண்றதுல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு குட்டி கதை ஒன்று சொல்ல போறேங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து மல்லி இல்லாம சாப்பிட மாட்டேறாங்க, சரியா தூங்க மாட்டேறாங்க. என்னடா இது இலவை இப்படி ஆகி போச்சு, மல்லி ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க, சின்ன பொண்ணு இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டத்துல கூனி குறுகி போய் உட்காந்து இருக்கு, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுக்குறாங்களே அவங்களுக்கு மனசாச்சே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே ஒரு பக்கம் பெறாண்டதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, என்ன பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும், எல்லாமே அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டியதுதான். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சி யூ, நன்றி, வணக்கம்.